எல்லாரும் மாதிரியும் நானும் ஜாலியாக ஆடி பாடி சுற்றிக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் மட்டும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா நான் இங்கே வந்து உட்காந்துருக்க மாட்டேன். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மாப்பட்டி தான் என் ஊர். பச்சை பசேல்னு ரொம்ப அழகான கிராமம். அன்பான அப்பா அம்மா இருந்தோம். நான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லாமல் ஊதாரியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்னா எனக்கு உயிர். இந்த குரூப்புக்கே லீடர் இவன் தான், கருத்த பையன். அது நான் தான். அங்க பாருடி, நாங்க ஒண்ணும் இந்த விளையாட்டுல பெரிய வீரனுங்கெல்லாம் கிடையாது. ஆனா இந்த குளத்துல தண்ணி பிடிக்க வர பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் நாங்க விளையாடிட்டு இருக்கோம். இங்க பாருங்கடி, எப்படி சேர்ந்து விழுந்து போராடிட்டு இருக்கானுங்கன்னு. இது ஒரு விளையாட்டுன்னு இதை போய் விளையாடிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எப்ப இந்த ஊரை விட்டு போறானுங்களோ அப்பதான் இந்த ஊர் உருப்படும். ரிசல்ட் வந்துருச்சுல, வந்துட்டோம்ல. மாட்டீங்களாடி? ஏண்டா நாங்க பாஸ் ஆக மாட்டோம் நல்லா தெரிஞ்சோம் எங்க எல்லாரையும் ரிசல்ட் பேப்பர் வாங்கிட்டு வந்து அசிங்கப்படுத்த பாக்குறியா? என்ன தைரியம்டா உனக்கு? 5 வருஷமா உங்க தொந்தரவு தாங்க முடியலன்னு சொல்லிதான் இந்த வருஷம் போனா போதுன்னு உங்களை பாஸ் பண்ணி விட்டாங்கடி. வீட்ல இருக்கிறவங்களும் திட்டுறாங்க, ஊர்ல இருக்கிறவங்களும் திட்டுறாங்க. அந்த லிஸ்ட்ல இதுவும் திட்டிச்சுப்பா. எல்லாரும் இப்படி திட்டி திட்டியே நம்மள டோட்டலா இன்சல்ட் பண்றாங்கடா. அதனால இந்த பேசுங்களெல்லாம் ஒதுக்கிட வேண்டாம். இது மூலமா இந்த ஊருக்கு நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, எங்க எல்லாரையும் மதிக்காத இந்த ஊரையும் இந்த ஊர் பெருசுங்களையும் சிறுசுங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம். வாழ்க குடி வளர்க நாடு. யாராவது செத்து போயிட்டாங்களா? செத்து போல பாட்டி,
நாங்க எல்லாரும் பாஸ் ஆயிட்டோம். ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுல திலக ராஜகம்பீர எங்க ஊரு பண்ணாரிங்க புறம்போக்குங்க உதவாக்கறீங்க கிச்சன் ரூம் காலேஜுக்கு போறாங்க. கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இவனுங்க பண்ற அட்டூழியமும் அநியாயமும் தாங்க முடியல. படகோடி போகுது தம்பிகளா, அதில் பிகரேறி போகுது தம்பிகளா. பிகரு கையில தானே புக்கு, நம்ம பிகரு ஜாக்கெட் இல்ல ஹுக்கு. நடுவுல இந்த உக்கேண்டா நல்லா இருக்குன்னு சொன்னேன்டா. வேலா 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 மச்சி, நம்ம பக்கத்து நாகலட்சுமிடா. அட, இவ கூட பாசா பாசா ஃபெயிலா யாருக்கு தெரியும்? டேய் மச்சான், எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, நீயே கேட்டுக்கோடா. ஏ புள்ள ஏ புள்ள ஏ புள்ள காலேஜுக்கா, புள்ள புள்ள பட்டணத்து காலேஜுக்கா. நான் கூட காலேஜுக்கு, புள்ள புள்ள பட்டணத்து காலேஜுக்கு. பிகாமா பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ மும்பை சென்னை சொல்லம்மா. பறக்க தலைய சீவி முகத்தில் பவுடர் நிறைய பூசி தடுக்க தடுக்க ஹீல்ஸ மாட்டி தடுக்கி போவதெங்கேடா. கடிச்சு பொடிச்சு தமிழ பேசி அழுக்கி குலுக்கி நடக்கும் போது மடிச்சு போட மனசு கிடந்து துடிக்குதடா என் தோட. சைஸ மாத்திடாம புக் வயசு அடுக்கிறாளே எக்ஸைஸ் நோட்டு புக்கு பிக் சைஸ் லஞ்ச் பாக்ஸ். ஷேப்ப பாரு ஷேக்க பாரு கேட்டு பாக்கு கேர்ள்ஸ பாரு மூச்சு முட்டி போகுதடா தோடா. ஏ புள்ள காலேஜுக்கா, புள்ள புள்ள பட்டணத்து காலேஜுக்கா. நான் கூட காலேஜுக்கு, புள்ள புள்ள பட்டணத்து காலேஜுக்கு. நாகலட்சுமி சுப்புலட்சுமி ராஜலட்சுமி காலேஜுக்கு போறாங்கடா. மச்சி மச்சே முன்ன முன்ன நாம போக படகுல தான் ஏறடா. நல்லா படிச்சா ஃபாலோ தான் பண்ணுடா, இல்ல என்ன டிக்டேட் பண்ணுடா. சீச்சி எல்லாம் சிறுசு பயமுடு. ஏ புள்ள காலேஜுக்கா, புள்ள புள்ள பட்டணத்து காலேஜுக்கா. நான் கூட காலேஜுக்கு, புள்ள புள்ள பட்டணத்து காலேஜுக்கு. வாட்ச்மேனு மனசு வச்சா அவங்க கூட அசல்லாம் இருக்கலாம். பாண்டு போய சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணா தூக்கி போட்டு மிதிக்கலாம். 3 வருஷம் படிச்சாதான் ஃபைனல் முடிக்கான் காட்டி உன் லைஃப் பைசல். ஏண்டா ஏண்டா இத நீ சத்தம் போட்டு சொல்லாதடா. ஏ புள்ள காலேஜுக்கா, புள்ள புள்ள பட்டணத்து காலேஜுக்கா. நான் கூட காலேஜுக்கு, புள்ள புள்ள பட்டணத்து காலேஜுக்கு. அறக்க பறக்க தலைய சீவி முகத்தில் பவுடர் நிறைய பூசி தடுக்க தடுக்க ஹீல்ஸ மாட்டி தடுக்கி போவதெங்கேடா. அடிச்சு பொடிச்சு தமிழ பேசி அழுக்கி குலுக்கி நடக்கும் போது மடிச்சு போட மனசு கிடந்து துடிக்குதடா என் தோட. சைஸ மாத்திடாம புக் வயசு அடுக்கிறாளே எக்ஸைஸ் நோட்டு புக்கு பிக் சைஸ் லஞ்ச் பாக்ஸ். பாரு ஷேக்க பாரு காற்று பாக்கு காச பாரு மூச்சு முட்டி போகுதடா தோடா. ஏ புள்ள காலேஜுக்கா, புள்ள புள்ள பட்டணத்து காலேஜுக்கா. நான் கூட காலேஜுக்கு, புள்ள புள்ள பட்டணத்து காலேஜுக்கு. டேய் நில்லுங்க நில்லுங்க.
டேய் மச்சான் வலது கால எடுத்து வச்சு போலாம்டா. வச்சு போடா. ஸ்கூல்ல வலது கால எடுத்து வச்சுதான் 5 வருஷம் வீணா போயிட்டோம். ஏய் கண்ணா, அது ஸ்கூல், இது காலேஜ். வாங்க. 1 ஓகே 2 நீ சொல்டா. சொல்டா என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா மச்சான். டேய் அங்க போற மாப்ள ஊர் நாட்டான வரானோ? ஏய் நீ வாங்கடா. அண்ணாச்சிங்க கூப்பிடுறாங்க, வாங்கடா. என்னன்னு போய் கேட்போம். என்ன காலேஜுக்கு புதுசா? ரொம்ப பழைய ஸ்டூடெண்ட், ஆனா காலேஜுக்கு புதுசு. நக்கலு இல்ல விக்கல். ஒழுங்கா நான் சொல்றது கேளுங்க. ராகிங்க. இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். சொல்லு, என்ன செய்யணும்? அதோ பார், அந்த கருப்பு தாவணி போட்டிருக்க பொண்ணோட இடுப்பை கிள்ளிட்டு வரணும். அட இவ்வளவுதானே? என்னங்க என்னங்க? சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க, எனக்கு படிப்பே வராது நான் எவ்வளவோ சொல்லியும் எங்க அப்பா என்னைக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அவர் என்ன கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு கனவு கண்டாருங்க. சரி, அந்த கனவை நிறைவேற்றிடுவோம்னு ஆசையோட வந்தா இவனுங்க உங்க இடுப்ப கிள்ள சொல்றானுங்க. என்னது? ஏங்க ஒரே ஒரு தடவை சரின்னு சொல்லுங்க, வலிக்காம கிள்றேன். மச்சான் நிஜமாவே அவன் கிள்ளிடுவான் போல இருக்குடா. ஏய் பாவுண்டி, இது ஒரு தடவை ஒத்துக்க. ஒருத்தி கிலோ சொன்னா 5 பேர் வந்து நிக்கிறாளுங்க. இவன் சாதாரண ஆள் இல்லடா டேய். 2 வருஷம் ஸ்கூல் படிப்பு 5 வருஷம் படிச்சது எதுக்காக? இந்த மாதிரி ஃபிகருங்களை கரெக்ட் பண்றதுக்கு தான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். கெட்ட பழக்கமா? எவன்டா சொன்னது அத? ஆண்டவன் கூட பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தாருன்னா தம் அடிக்காம இந்த பூமியை விட்டே போக மாட்டாரு. பெரிய உத்தம மாதிரி பேசாத. தம் அடிக்காத உன்ன எருமை கூட பக்கத்துல சேர்க்காது. இதெல்லாம் சர்வசாதாரணம்டா, எவ்வளவு பார்த்திருக்கோம். பாத்தியாடா, அவன் இன்டைரக்டா உன்னை எரும மாடுன்னு திட்டிட்டு போயிட்டு இருக்கான். அண்ணாச்சி பையன் எங்க போயிருக்கான்? பட்டணம் போயிருக்கான். பட்டணத்துல போய் என்ன பண்றாரு? காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பையன் நல்லா படிக்கிறான்னு சொல்லுங்க. ஆமாங்க, நம்ம பையன் படிப்புல கிங் இல்ல. பையன் பட்டணத்துல இருக்கான்னு சொல்றீங்க. பையனுக்கு சீரட்டு தண்ணி இந்த மாதிரி கெட்ட பழக்கம்? என் பையனுக்கா? நல்லா கேட்டீங்க போங்க. பட்டணம் போயிருக்காங்கிறத தவிர எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா பையன் சீட்ல ஆறதே வேலைய வச்சிருக்கானாமே. ஐயே, அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என் பையன் போக மாட்டான். கையிலேயே ஷோ பாரு. டேய் மச்சான், நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்டா. காலேஜுக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு பையில இருந்த மொத்த பணத்தையும் பறிச்சிட்ட பாத்தியா? உங்க பையனை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. உங்க பையன் ஒழுங்கா போடுங்கடா படிக்கிறது. டேய். பையனை பத்தி பெருமையா சொன்னீங்க. அவன் என்ன சீட் விளையாண்டுட்டு இருக்கான். கண்டிச்சு வைங்க. என் பையன் என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கானோ? ஓடுறானா? இன்னைக்கு ஜெயிச்சிட்டேனா என் செலவுல எல்லாருக்கும் சரக்கு தான். ஏண்டா வெறும் சரக்கு மட்டும் தானா? டேய் கிச்சா. ஓஹோ, தூங்குறாரா? எந்திரா. அப்பா ஒருக்கித்தனம் பண்ணிட்டு இங்க வந்து நல்ல புள்ள மாதிரி தூங்குறியா? என்ன பண்ணிட்டா? ஒருக்கி பசங்க கூட சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கான். யாரையோ பார்த்துட்டு அவனை தப்பு சொல்றீங்க? நான் இல்ல. இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை கெடுக்கிறது. முருகா ரெடியா? ஏய் நான் எவர் ரெடி அப்ப? கீப்பர் எப்பவே ரெடி? ஏய், இதுக்கு பேர் தான் கிரிக்கெட்டா? ஆமாண்டா, இது வித்தியாசமான கில்லி கிரிக்கெட். அது எங்களுக்கு தெரியும். அவன் கையில இருக்கிறது தாண்டி இவன் கையில இருக்கிறது கில்லு. அதை வச்சு இவன் அடிச்சானா சும்மா கிர்ரு கிர்ருன்னு சவுண்ட் தான் வரும். நீ சும்மா அடக்கி வாசிக்கிறியா? ஏ அச்சக்கே அச்சக்கே, ஏ அச்சக்கே அச்சக்கே. ஆனா கொக்க முக்கை கில்லி பாத மாதிரி போயிடுச்சுடா. ஐயோ, எதுக்குடா பின்னாடி வரீங்க? எங்க கில்லி உன்கிட்ட மாட்டிக்கிச்சு. 1 2 3 4 5ன்னு சொல்றதுக்குள்ள குடுத்துரு. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கில்லி தாண்ட ஆடும் போதே குறி தப்பா போய் இடம் மாதிரி வந்துச்சு. நீ வயசுக்கு வந்துட்டியா? அடியே வள்ளி, எங்க கிள்ளிய கொடுக்கறியா? ஏய் உடம்பு எப்படிடா இருக்கு? தனியா ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனையா பண்றீங்க உங்கள? ரெண்டே போர்க்கி உள்ள மாதிரி ஓடி ஓகே. உங்கள எல்லாம் சும்மா விடக்கூடாது. எவன்டா இங்கிட்டு பொம்பளை கிட்ட ரவுஸ் பண்றது? ஏய் அவங்க இருக்காங்கடா உங்க வீட்ல. டேய் நான் பாக்க நல்லா இருக்க மாட்டீங்கடா. அம்மாடி,
நம்ம கிளி நமக்கு கிடைச்சிருச்சு. கில்லி எடுக்க சொன்னா கண்டத்துல போய் கைய வைக்கிறான். பரதேசி உன்னால இந்நேரம் பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க. அமைதி நண்பா, எதற்காக உனக்கு இவ்வளவு கோபம்? எங்க விடுதோ அங்கதானே கைய வைக்க முடியும். யாரு யாரா அவன்? இதனால சகலமானவருக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு நம்ம ஊரு டூரின் டாக்கீஸ்ல கனவு கண்ணி கட்டழகி நம்ம ஊரு நாட்டுக்கட்ட ஷக்கீலா நடிச்சு கேரளால 100 நாட்களுக்கு மேல ஓடி கலக்குன மெல்லவா மெல்லவா உள்ள மறந்துடாதீங்க. லேட்டா வந்தா டிக்கெட் கிடைக்காது. டிக்கெட் விலை பொம்பளைங்களுக்கு இலவசம், ஆம்பளைங்களுக்கு 4 ரூபாய் தான். ஷக்கீலா படம் பார்க்கணும்ன்ற பல வருஷம் கனவு இப்பதான்டா நிறைவேற போகுது. புரிஞ்சு எடுத்துட்டானுங்கடா. இப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திட்டு இருக்கும்போது தான் என் தேவதை மேல எனக்கு காதல் வந்துச்சு. அப்பா காபி. இன்னைக்கு காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஐயா வணக்கங்க ஐயா. என்னையா இந்த பக்கம்? ஒரு கஷ்டத்துக்காக பேங்க்ல கடன் வாங்கியிருந்தாங்க ஐயா. அந்த ஆபீசர் வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாருங்க. எங்க இருக்கு அந்த ஆபீஸ்? இவர் தான் என்னோட மாமனார். இந்த ஊர்ல இவருக்கு ரொம்ப மரியாதை. ஆனா என்னோட எதிரி. இவரை பத்தி இப்ப எதுக்கு? அப்புறம் பேசிப்போம். ஏய் கிச்சா, போட்டு கிளம்ப போகுது. சீக்கிரம் வாடா. இத வந்துட்டேன்டா. வசந்தம் சேர்த்து வச்ச ஸ்நேகம் சுகந்தம் ஆசி வச்ச கிணறும் நலமே உபரிச்ச நினைவும் சுகமே மண்ணில் அந்த சொர்க்கம் மீண்டும் இனி வருமா? அந்த சின்ன பருவம் நெஞ்சை விட்டு செல்லுமா? கடந்து போன பசுமையான பழைய நினைவு ஆயிரம் மறக்கவில்லை ஞாபகம். சின்ன பிள்ளை பருவம் வசந்தம் சேர்த்து வச்ச ஸ்நேகம் சுகந்தம் வாசி வச்ச கிணறும் நலமே உபரிச்ச நினைவும் சுகமே. ஆசை 100 பகை
வாழ்வில் நூறு சுவை எப்படிடா இருக்கு மச்சி? கலக்கிட்டடா மாமா. அடுத்து இளைய தளபதி விஜய். ஓகேடா. ஆடுங்கடா என்ன சொத்தி நான் ஐயனாரு வெட்டுக்கத்தி. எப்படிடா இருக்கு? பின்னிட்ட போ. அடுத்தது வல்லவன் சிம்பு. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையா உன் மேலதான் லூசா சுத்துறான். காதல் வராதா காதல் வராதா இடத்துல வாழாதா? என் மேல் இரு, உனக்கு என்ன வரும்னு சொல்றேன். உனக்கு இதுதானே வரும். என்னப்பா எந்த காரியம் பண்ணிட்டு? சீ, உன்னை செருப்பால் அடிச்சு உனக்கு புத்தி வர மாதிரி தெரியலையே. உன் மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா. முதல்ல வீட்ல போய் கண்ணாடி பாரு, அதுக்கப்புறமா லவ் பண்றதுக்கு வா. இது தேவை உனக்கு? பூசரி அக்கா என்ன பார்த்து என்னடா இப்படி சொல்றாங்க? இதே அமெரிக்காவா இருந்தா டேய் கிச்சா அங்க பாருடா. பாருடா சவுண்ட் சர்வீஸ் வருது. என்னடா எல்லாம் ஓவர் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியால உட்காந்துருக்கீங்க? நான் மேட்ரு. ஆமாண்டா மாமா, மனசு சரியில்லை. நீ கவலைப்படுறத என்னால பார்க்க முடியல. 6 ரூபாய் ஆனாலும் சரி 100 ரூபாய் ஆனாலும் சரி இன்னைக்கு நம்ம சரக்கு அடிக்கணும். ஓகேவா? நாக்கெல்லாம் ஊறுதுடா ப்ளீஸ். ஏய், என்ன கூப்பிட்டா நிக்காம போற? தராவுட்டா என்ன பீர் சாப்பிட்டுருக்கேன்னு பாக்குறியா? காலையில என்ன அப்படி பேசுற? சீனியர்னா ராக்கிங்களா சகஜம். நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் தானே, ஏன் சீனியர்ங்கறீங்க? காலேஜ்ல உனக்கு ஒரு நாள் முன்னாடி நான் சேர்ந்துட்டேன் தெரியும்ல. என்ன நாத்தம் வருதா? வராது. தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்க கிட்ட சொன்னேன், என் ஆளுகிட்ட பேசணும்டான்னு. கேட்டா தானே? நீ இத பத்தி பெருசா நினைச்சுக்காத. வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். லேட் ஆகுது, நான் வரேன். ஓகே. ஏய் பாருங்கடா சூப்பர் ஸ்டார் ரேஞ்சி ஃபீல் பண்றாரு. கண்டேன். என்னடா இது? நான் கொடுத்த சிக்னல் எனக்கே கொடுக்குறா. என்ன ஏதாவது சொல்லணுமா? சொல்லு. நாளைக்கு நான் திருவிழாக்கு போறேன். போ போ, வந்துடுறேன். நம்மால நமக்கு மேல இருக்காப்பா. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே சுகம் சுகம் முழுமது. ஆப்பா வீடு என்கிட்டே வந்துச்சு. ஆமா ஆமா. ஏண்டா இவ்வளவு நேரம் எங்கடா போய் சுத்திட்டு வர? வீட்டுக்கு சீக்கிரம் வரலாம்ல? நீ கதவு தர. அம்மா 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 அம்மா. டேய், கதவு திறந்து தாண்டா இருக்கு. ஏண்டா கொல்ல பக்கமா வரியே, ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு வந்திருக்கியா என்ன? சரி வா. ஐயோப்பா, கதவு திறந்து போட்டா திருட வர மாட்டான். இப்ப என் வீடு சேஃப். ஏண்டா குடிச்சிட்டு வந்திருக்கியா? சொல்லுடா. அம்மா, நான் வேணும்னா உன் கால்ல விழுறேன். நைனா கிட்ட மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். அவ்வளவு பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி பண்ற? தப்புதான், மன்னிச்சிரு. தப்புன்னு தெரிஞ்சும் ஏண்டா அப்படி பண்ண? நான் எங்கம்மா தண்ணி அடிச்சேன்? பசங்க கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டாங்க. கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சானா? எவன்டா? காலேஜ்ல சீனியருங்க ராகிங்கிற பேர்ல சிகரெட்டு தண்ணி இவ்வளவு ஃபுல்லா குடிக்க வச்சுட்டானுங்கம்மா. ஃபுல்லுக்கு மேல ஃபுல்லா ஊத்தி கொடுத்து என்ன ஃபுல்லா குடிக்க வச்சுட்டானுங்க. நான் என்னமா பண்ண முடியும்? அப்பன்னா பிரின்சிபல்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதுடா. இந்த விஷயத்தை பிரின்சிபல் கிட்ட சொல்ல போனா அவர் ஏற்கனவே மட்டை ஆயிட்டாருமா. அப்படியா? ஆமாமா. எவன் குடிக்க வச்சானோ அவன் நாசமா போகட்டும். கரெக்ட்மா. என் தங்க பிள்ளைய படிக்கிறதுக்காக நான் காலேஜுக்கு அனுப்பி வச்சா அவனுங்க இந்த மாதிரி எல்லாம் கெடுக்குறாங்களா? சிச்சி. சரி போகட்டும்டா, நீ இரு, நான் போய் மோர் எடுத்துட்டு வந்துடுறேன். மோர் எதுக்குமா? குடிச்சது தெளியறதுக்காகடா. வேண்டாமா, அது குடிச்சா மறுபடியும் தண்ணி அடிக்கணும்னு தோணும். சரிடா, உங்க அப்பா வர நேரமாச்சு, சீக்கிரமா போய் படுத்துக்கோ போ. சரிம்மா. தெய்வம்மா நீ. எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஏய், நீ இன்னும் என்னோட லவர் மாதிரியே இருக்கிற. ரொம்ப அழகா. உன்னை அப்புறம் வந்து கணிச்சுக்கிறேன். ஓகே பாய்.